பிரைஸ் தி லார்ட். இந்த பிப்ரவரி மாதத்தில் 12ஆம் தேதி ஆகிய இந்த புதன்கிழமையின் காலை வேளையில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் நம்ம தியானிக்கிற கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் மீகா என்ற தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 1வது வசனம். த புக் ஆஃப் மைக்கா சாப்டர் 4 verse 1. ஆனாலும் கடைசி நாட்களில் கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதங்களின் கொடு முடியில் ஸ்தாபிக்கப்பட்டு மலைகளுக்கு மேலாய் உயர்த்தப்பட்டு இருக்கும். எல்லா ஜாதிகளும் அதனிடத்திற்கு ஓடி வருவார்கள். அல்லேலூயா. கர்த்தருடைய நல்ல வசனத்துக்காக இந்த காலை வேளையில் நம்ம தேவனை ஸ்தோத்திரிக்கலாம். ஆண்டவருடைய வசனத்தில் நம்ம கேட்ட வண்ணமாய் கர்த்தர் சொல்லுகிறார், கடைசி நாட்கள், லேட்டர் டேஸ், பிற்காலங்களிலே இந்த காரியங்கள் நடக்கும் என்று ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய் சொன்ன ஒரு வசனத்தை இன்னைக்கு நம்ம தியானிக்கிறோம். பிற்காலத்தில் என்ன நடக்குமா? கடைசி நாட்களில் கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதங்களின் கொடு முடியில் ஸ்தாபிக்கப்படும். ஆமேன். பர்வதங்களினுடைய கொடுமுடி, மவுண்ட் எவரெஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அந்த உலகத்திலேயே மிகவும் உயர்ந்த ஒரு இடம்னா மவுண்ட் எவரெஸ்ட், அந்த பீக் அப்படின்னு சொல்கிறோம்ல, அந்த பீக் ஆஃப் த மவுண்டன், எல்லாருக்கும் மேலான இருக்கிற அந்த மவுண்டனில் கர்த்தருடைய ஆலயம் ஸ்தாபிக்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதங்களின் கொடு முடியில் ஸ்தாபிக்கப்பட்டு மலைகளுக்கு மேலாக அது உயர்த்தப்பட்டு இருக்கும். இன்னைக்கு தேவனுடைய ஆலயம் எல்லாருக்கும் ஒரு அசட்டை படுகிற ஒரு இடமாக காணப்படுகிறது. தேவனுடைய பிரசன்னம் அநேகர் அசட்டை பண்ணுகிறார்கள். இன்னைக்கு தேவனையே அநேகர் அசட்டை பண்ணுகிறார்கள். ஆனால் நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அந்த நாட்களிலே கர்த்தருடைய ஆலயம் எல்லாவற்றுக்கும் மேலாக அது உயர்த்தப்பட்டு இருக்கும். தேவனுடைய நாமம் எல்லா நாமத்துக்கும் மேலாக. இன்னைக்கு சிஸ்டர் வர்ஷிப்பில் அருமையாக ஆண்டவருடைய நாமத்தை வச்சு வர்ஷிப் பண்ணாங்க. கர்த்தருடைய நாமம், இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த நாமம் எல்லாவற்றுக்கும் மேலாக, எல்லா மலைகளுக்கும் எல்லா பர்வதங்களுக்கும் மேலாக அது கொடு முடியல அது உயர்த்தப்பட்டு அது ஸ்தாபிக்கப்பட்டு இட் வில் பி எஸ்டாப்ளிஷ்ட். ஆண்டவர் அப்படியான நாட்களை அவர் கொடுக்கிறதற்காய் நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாமா? அல்லேலூயா. ஆண்டவர் அப்படிப்பட்ட நாட்களை கொடுத்திருக்கிறார். ஆமேன். ஆண்டவருடைய வசனத்தில் நம்ம பார்க்கிறோம், இட் வில் பி த ஹையஸ்ட் ஆஃப் ஆல், த லார்ட்ஸ் ஹவுஸ். தேவனுடைய ஆலயம் எல்லாவற்றை பார்க்கலாம். இன்றைக்கி எம்பயர் ஸ்டேட் பில்டிங்கு, இல்லை எவ்வளோ காரியங்கள், புர்ஜ் கலீஃபா அப்படின்னு சொல்லி எத்தனையோ பெரிய 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 பில்டிங்ஸை பார்க்குறதுக்கு ஜனங்கள் ஓடி போகிறாங்க. அதுதான் மிகப்பெரிய கட்டடம் அப்படின்னு சொல்லி ஜனங்கள் போகிறார்கள். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, த மவுண்டன் ஆஃப் த லார்ட்ஸ் ஹவுஸ் வில் பி த ஹையஸ்ட் ஆஃப் ஆல். எல்லாவற்றுக்கும் மேலாக அது உயர்ந்து இருக்கும். ஆமேன். த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பிளேஸ் ஆன் எர்த். இன்னைக்கு எங்களுக்கு எந்த இடத்த விசிட் பண்ணணும்னா ஒருத்தர் ஒரு இடத்த சொல்லுகிறோம் இல்லை. ஒருத்தர் இட்டாலி எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஒருத்தர் சுவிட்சர்லாண்ட் ரொம்ப பிடிக்கும்னு சொல்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நாட்கள் வரும், அந்த நாட்களில் தேவனுடைய ஆலயம்தான் எல்லாவற்றை பார்க்கலாம் முதன்மையான இடமாய் காணப்படும். ஆண்டவருடைய ஜனங்கள் என்ன செய்வாங்களாம்? உலகமெங்கும் இருக்கிற எல்லா ஜாதி ஜனங்கள், அநேக மொழி பேசுகிற ஜனங்கள், அநேக நிறத்தவர்கள் எல்லாரும் அந்த இடத்திற்கு அவர்கள் ஓடி வருவார்களாம். ஆமேன். தேவனுடைய ஆலயத்திற்கு ஜனங்கள் ஓடி வருவார்கள். இன்னைக்கு இந்த வசனத்தை நம்ம தியானிக்கும் போது நமக்கு எப்படி இருக்குது? இதெல்லாம் நடக்குமா? இப்படி ஒரு நாள் வருமா அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிற மாதிரி இருக்கு. இன்னைக்கு ஒருத்தர் சர்ச்சுக்கு கூட்டிகிட்டு போனோன்னா எவ்வளோ பிரயாசப்பட வேண்டியது இருக்குது. ஒரு மீட்டிங்க்கு ஒருத்தர் அழைக்கணும்னா அதுக்கு இந்த நோட்டீஸை போட்டு அந்த நோட்டீஸ் போட்டு அவங்களுக்கு சாப்பாடு இருக்குது, இது இருக்குது, உங்களுக்கு ரைடு கொடுக்குறோம். ஒன்று நடக்கல, என்ன தெரியுமா? காசு கொடுக்கல, அவ்வளோதான். மற்ற எல்லாமே நம்ம செய்து ஆண்டவருடைய ஆலயத்துக்கு வாங்க வாங்க வாங்கன்னு கூப்பிடுறோம், கெஞ்சுக்கிறோம். நீங்கள் நான் உங்களை கூட்டிகிட்டு போகிறேன், உங்களுக்கு நான் எவ்வளோ என்னென்ன ஃப்ளெக்சிபிலிட்டி நம்ம பண்ண முடியுமோ பண்ணுறோம். டைம் லேட்டாக வைக்கிறோம். காலையிலன்னா சர்ச்சுக்கு வரமாட்டுறாங்க நிறைய பேர். 8 மணிக்கு ஆராதனையா? ஐயோ எங்களுக்கு சண்டே தான் தூங்கணும், எங்களால் வர முடியாது. அப்போ சரி 10 மணிக்கு வாங்கலேன், 11 மணி ஆராதனைக்கு வாங்க. எப்படியெல்லாம் நம்ம ப்ளீஸ் பண்ணி கூப்பிடுகிறோம். ஒரு ஃபாஸ்டிங் ப்ரேயருக்கு வாங்க, அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் அப்படின்னு கூப்பிடுகிறோம். இந்த ப்ரேயர் லைனுக்கு வாங்க, ஏர்லி மார்னிங் ப்ரேயருக்கு வாங்க
அது உங்களுக்கு உற்சாகமாக இருக்கும், அந்த நாள் முழுவதும் ஆசீர்வாதமாக இருக்கும். நீங்கள் வந்து பாருங்கள் அப்படின்னு எத்தனையோ பேரை நம்ம இன்வைட் பண்ணுறோம், எவ்வளோ சொல்கிறோம்ல பிரியமானவர்களே. ஆனால் இன்னைக்கு அநேகர் தேவ ஆலயத்தை அசட்டை பண்ணுகிறார்கள். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, நாட்கள் வருகிறது எல்லா ஜனத்தாரும் தேவனுடைய ஆலயத்திற்கு ஓடி வருவார்கள். ஆமென், அல்லேலூயா. கர்த்தருடைய ஆலயத்தை தேடி வருவார்கள், ஓடி வருவார்கள். இன்னைக்கு சினிமா தியேட்டருக்கும் ஏதோ ஒரு பெரிய கான்சர்ட் இருந்துச்சுன்னா அவங்க பாடுறாங்க, இவங்க பாடுறாங்க, இல்லை ஒரு சூப்பர் போல், இல்லை ஏதோ ஒரு ஒலிம்பிக்ஸ் ஈவெண்ட் நடக்குது, இந்த கேமு அந்த கேமு கிரிக்கெட்டு, அதுக்கு ஓடி போகிறாங்க. ஆலயத்துக்கு ஆட்கள் இல்லை. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நாட்கள் வரும், ஆலயத்திற்கு ஜனங்கள் ஓடி வருகிற நாட்கள் வரும். அந்த நாட்களுக்காக நம்ம ஜெபிக்க வேண்டும். இது தீர்க்க தரிசனமாய் கர்த்தர் கொடுத்த வார்த்தை. இந்த வசனத்தை வச்சு நம்ம ஜெபம், ஆண்டவரே என் கண்களினால் நான் அதை பார்க்கணும், ஆண்டவரே என்னுடைய குடும்பத்தில் இப்படி ஜனங்கள் ஆலயத்துக்கு போகிறதுக்கு சந்தோஷமாக இருக்கணும், ஆண்டவரே அப்படியான நாட்களை நாங்கள் பார்க்கணும், ஆண்டவரே அப்படின்னு நம்ம ஜெபிக்கலாமா? என்னுடைய பிள்ளைகள் ஆலயத்துக்கு ஓடி வரணும், ஆண்டவரே என்னுடைய கொலீக்ஸ், ஆண்டவர் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் அப்பா, என்னுடைய நெய்பர்ஸ் அப்பா, என்னுடைய அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க ஆலயத்தை தேடி வரணும், ஓடணும், ஆண்டவரே. நாட்கள், அந்த நாட்களை கர்த்தர் கொடுப்பார். அடுத்த வசனத்தை வாசிக்கிறேன். அப்போ எப்படி இருக்கும் பாருங்க. திரளான ஜனங்கள் புறப்பட்டு வந்து, நாம் கர்த்தரின் பர்வதத்துக்கும் யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்துக்கும் போவோம், வாருங்கள், அவர் நமது வழிகளை நமக்கு போதிப்பார், நாம் அவர் பாதைகளில் நடப்போம் என்பார்கள். ஏனெனில் சியோனிலிருந்து வேதமும் எருசலேமிலிருந்து கர்த்தரின் வசனமும் வெளிப்படும். வசனத்தை கேட்க ஜனங்க ஓடி வருவாங்களாம். ஆண்டவருடைய ஆலயத்துக்கு போகலாம், கர்த்தர் தமது வழியை நமக்கு போதிப்பார், தம்முடைய வழியை ஆண்டவர் போதிப்பார், அந்த வழியில் நம்ம நடப்போம், வாங்க வாங்கன்னு கூட்டிகிட்டு வருவாங்களாம். இன்றைக்கி ஆண்டவருடைய வார்த்தைக்கு நம்ம எவ்வளோ ஒரு மதிப்பு கொடுக்குறோம், யோசித்து பாருங்கள். இன்றைக்கி மெசேஜ் டைம் வந்தால் சபையை விட்டு எழும்பி பாத்ரூம் போகிறோம், தண்ணி குடிக்க போகிறோம், ஃபோனை எடுத்துகிட்டு போகிறோம். ஆனால் நாட்கள் வரும் பிரியமானவர்களே, தேவனுடைய வசனத்துக்கு ஒரு வாஞ்சியுள்ள நாட்கள். கர்த்தர் சீயோனிலிருந்து வேதத்தை வெளிப்படுத்துவார், எருசலேமிலிருந்து கர்த்தருடைய வசனம் வெளிப்படும். இன்னைக்கு வர்ஷிப்புக்கு பாட்டு கேட்கறதுக்கு நிறைய பேர் வர்றாங்க, ஆனால் வசனத்தை கேட்கறதுக்கு அநேகருக்கு ஆர்வம் இல்லை. மெசேஜ் டைம் வந்தால் ஒரு தூக்கம் வந்துடுது. நம்ம வாழ்க்கையில் வசனம்தான் நமக்கு பலன். ஆமென். கர்த்தருடைய வார்த்தை தான் பிரியமானவர்களே நமக்கு பலன். அந்த வசனத்தில் நம்ம பலப்பட தான் வாழ்க்கையில் நம்ம இயேசுவை அதிகமாக ருசிக்க முடியும். அல்லேலூயா, ஆமென். இப்படிப்பட்ட நாட்கள் சீக்கிரத்தில் ஆண்டவரே என் கண்கள் காணும்படியாய் ஒரு பெரிய ஒரு எழுப்புதல் அப்பா எங்களுடைய தேசங்களிலே வர வேண்டும் என்று சொல்லி அப்படியே நம்ம ஜெபிக்கலாமா? மீகா 4ஆம் அதிகாரம் 1வது வசனம். கடைசி நாட்களில் கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதங்களின் கொடுமுடியில் ஸ்தாபிக்கப்பட்டு மலைகளுக்கு மேலாய் உயர்த்தப்பட்டு இருக்கும். எல்லா ஜாதிகளும் அதனிடத்திற்கு ஓடி வருவார்கள். கர்த்தர் கொடுத்த இந்த வார்த்தைக்காய் தேவனுக்கு நன்றி செலுத்தி ஆமென் ஆண்டவரே இது அப்படியே நடக்கட்டும் அப்பா என்று சொல்லி யாராவது ஒருத்தர் நம்ம ஜெபிக்கலாமா?